சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உங்கள் சித்ரா கணபதியின் அன்பான வணக்கம். இன்றைக்கு ஆடி மாதம் 2வது செவ்வாய்க்கிழமை. ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமைனாலே பெண்கள் எல்லாரும் பெண்கள் மட்டுமே வழிபடக்கூடிய அந்த நோன்பை இன்றைக்கு மாலையிலே அதை நினைப்பார்கள். பொதுவாக இந்த நோன்பு பற்றி நிறைய கருத்துக்கள் நிலவி வருது. என்னென்னா, இதை ஏன் ஆண்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்கிட்டையும் கேட்டிருக்காங்க. என்னோட தோழிகள், என்னுடைய உறவு பெண்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, வீட்டில் ஆண்கள்லாம் இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி. இதை பற்றி நிறைய கருத்துக்கள் நிலவி வருது. ஆனால் என்னென்னா, இந்த நோன்பிலே நான் போன வாரம் சொல்லியிருக்கேன். நான் என்னென்னா, ஒரு பெண் ஒரு வாசலில் ஔவையார் என்கிற அந்த அம்மா யாசகம் கேட்டு நிற்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படி யாசகம் கேட்கக்கூடிய அந்த பெண் ஒரு பெண் துறவி. அவங்க தான் இந்த பெண்ணை கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவளால் எனக்கு பிடிச்சு போடுறது கூட அரிசி இல்லை அப்படின்னு சொல்லுவாள். சொன்ன உடனே அது இந்த நோன்பிருமா, உன் வீட்டில் இருக்க கஷ்டம்லாம் தீந்துரும் அப்படின்னு இதை எப்படி கடைபிடிக்கிறங்கிற முறையெல்லாம் அவர்கள் தான் சொல்லுவார்கள். அப்போ அந்த நோன்பல் எப்படி கடைபிடிக்கணுங்கிறத சொல்லி கொடுத்ததை வச்சு தான் அந்த நோன்பை முதலிலே கடைபிடித்தது ஒரு கன்னிப்பெண் தான். அந்த வீட்டில் வேற பெண்கள் யாருமே கிடையாது, அவள் மட்டும்தான் இருக்கா. 7 அண்ணன்கள் இருக்கிறாங்க. இவ இரவு நேரம், ஏன்னா ஊர் உறங்கினதுக்கு அப்புறம் தான் இது வழிபாடு பண்ணணும்னு ஒரு முறை இருக்கிறது. அந்த அம்மா அப்படிதான் சொல்றாங்க. அதனால அண்ணன்கள் எல்லாம் வெளியில் அனுப்பிட்டு, மீன் பிடிக்க அனுப்பிட்டு அவள் அந்த நோன்பை இருப்பாள். அப்போ அந்த கடைசி அண்ணன் இதை ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துறான். பார்த்த உடனே அவனுக்கு கண் பார்வை போய் விடுகிறது. அதுக்கப்புறம் அவன் வேண்டி மன்றாடி அந்த பெண் தெய்வத்திடம் வேண்டிய பிறகுதான் அவனுக்கு பார்வை கிடைக்குதுன்னு அதில் செவி வழியாக இந்த கதை சொல்லப்படுகிறது. செவி வழியாக சொல்லப்பட்டதான் இது. நம்மளுடைய பூட்டி சொல்லி, அப்புறம் பாட்டிக்கு சொல்லி, பாட்டி நம்ம அம்மாவுக்கு சொல்லி, நம்ம அம்மா நமக்கு சொல்லி, இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிட்டு வர்றோம். இதுதான் செவி வழியாக வந்த செய்தி தான் இது எழுத்துப்பூர்வமாக எங்கேயும் சொல்லப்படலை. அதனால் நிறைய தவறான கருத்துக்கள் இருக்குது. இது பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த செவ்வாய்க்கிழமையும் பாருங்கள், இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. பெண்கள் இந்த நோன்பை கடைபிடிப்பதனால குடும்பத்தில் நல்ல வளர்ச்சியும் மன நிம்மதியும் கிடைக்கும். அது அந்த கதையிலே சொல்லப்பட்டிருக்கும். அந்த கதையை பற்றியும் மற்ற விஷயங்களை பற்றியும் அடுத்த வாரம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.